ஹாய்! இன்னைக்கு என்ன பார்க்குறீங்கன்னா, மசால் வடை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். நேத்து வந்து பருப்பு உருண்டை குழம்பு வச்சுருந்தேன்னா, அதனோட கொஞ்சம் பருப்பு உருண்டை தான் போட்டேன். மீதி எடுத்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு காலையில கொஞ்சம் மசால் வடை போட்டுட்டு சாதம் ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மசால் வடை போட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு மசால் வடை போட்டுட்ருக்கேன். எத்தனை பேருக்கு மசால் வடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மசால் வடை தான் டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. உளுந்து வடையும் பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து காஃபியோட டீயோட வந்து மசால் வடை சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட மசால் வடை கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நான் யாருமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பேர்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வடையாக போட்டு கொஞ்சம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுட்டு ஒரு பக்கடா மாதிரி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும். நல்ல கரக்கரான்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதில் கொஞ்சம் அரிசி போட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லா கரக்கரான்னு நல்லா ஒரு மசால் வடை. இது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.